ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2வது வசனம். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். ஹல்லேலூயா. ஆமென். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே, நீ கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடத்தின் இறுதிக்குள்ளாய் நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை கர்த்தர் நீங்கள் திறந்தருளுங்க, செவியை திறந்தருளுங்க, எங்கள் ஆவியை கர்த்தர் நீங்கள் ஒருமனப்படுத்துங்க. ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆவியானவர் நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே சத்துருவின் கிரிகளுக்கும் விலக்கி காத்து கொள்ளுங்க. சபையாய் நாங்கள் வசனத்தில் வளர எங்களுக்கு உதவி செய்யுங்க. இதன் மூலியமாய் தெய்வம் நீர் எங்களோட பேசுங்க, எங்களை பலப்படுத்துங்க. என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. செய்தியை ஆரம்பத்திலிருந்து முடிகிற வரைக்கும் கவனிங்க. இடையில என்ன பண்ணுவேன், நான் கேள்வி கேட்பேன். பாட்டிமார்களா, உங்களை இன்னைக்கு விட மாட்டேன். ஓகே. இப்போது இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை வாசித்தோம். 1வது வசனம், யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். யார் இருந்தா? பரிசேயன். யாரு? இந்த நிக்கோதேமு என்கிறவன் யாருன்னா அவன் பரிசேயன். யார் பரிசேயன் அப்படின்னா, பரிசேயன்னா அந்த நாட்களில் இயேசு வாழ்ந்த நாட்கள் 5000 பேர் இருந்தாங்க. பரிசேயன் எத்தனை பேர் இருந்தாங்க? எத்தனை பேர்? 5000 பேர். இப்போ இந்த 5000 பேர்த்தில் ஒருவர் தான் இந்த நிக்கோதேமு. பரிசேயரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவர்கள் தேவனுக்கு அடுத்த காரியத்தில், ஆலய பிரகாரமான காரியத்தில் அந்த உண்மையாக இருப்பாங்க, அதில் அதிகாரியாக இருப்பாங்க. இப்போது வாரத்தில் 2 நாள் என்ன பண்ணுவாங்க, அவங்க உபவாசிப்பாங்க. எத்தனை நாள் உபவாசிப்பாங்க? நம்ம எத்தனை நாள் உபவாசிக்கிறோம்? இன்றைக்கி நாளையில் சாப்பிட்டு வந்திருப்பீங்க தானே? சாப்பிட்டு வந்தவங்க மாத்திரம் ஹல்லேலூயா. ஆனால் இந்த பரிசேயர்னா வாரத்தில் 2 தரம் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, அவங்க உபவாசிப்பாங்க. தினமும் 3 வேளை, காலை மாலை இரவு நம்ம என்ன பண்ணுவோம், சாப்பிடுவோம். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்றாங்களோ இல்லையோ என்ன பண்ணுவாங்க, 3 வேளையும் ஜெபிக்கிறவங்க. யார்? இந்த பரிசேயரில். அதில் எல்லாத்துலேயும் உண்மையாக இருப்பாங்க, தசவம்பாங்க, எல்லாத்துலேயும் உண்மையாக இருக்கிறவங்க. இப்படி அந்த பழக்க வழக்கங்களை, அந்த நம்ம சொல்கிறோம் கலாச்சாரங்களில் எப்படி இருப்பாங்க, ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. 3 வேளை சாப்பிடுவாங்க, வாரத்தில் 2 வேளை உபவாசம் பண்ணுவாங்க. இதுதான் யார்? இந்த பரிசேயர்கள். இவங்க சாதாரணமானவர்களை வேதத்தை என்ன பண்ணுவாங்கன்னா அறிந்தவர்கள். அந்த நாட்களில் ஒரு சிலர்கள் மாத்திரம்தான் வேதத்தை என்ன பண்ண முடியும், அறிந்து கொள்ள முடியும். அந்த காரியத்தை யார் அறிஞ்சிருந்தவங்கன்னா இந்த பரிசேயன். இப்போ இந்த பரிசேயன் மாத்திரம் இல்லை, இன்னும் வசனம் ஒன்று சொல்லுது, யூதர்களுக்குள்ளே அதிகாரி அப்படின்னா இந்த பரிசேயன். எத்தனை பரிசேயர்? 5000 பரிசேயர். இந்த 5000 பரிசேயரில் 71 அதிகாரிகள், ஆலோசனை சங்கத்தில் அதிகாரிகளாக இருந்தவன் தான் இந்த நிக்கோதேமு. அந்த 5000 ஒருத்தன், அந்த 5071 பேரில் ஒருவனாக இருந்தவன் தான் இந்த நிக்கோதேமு. இப்போது இந்த நிக்கோதேமு பரிசேயனாக இருந்தான், அந்த அதிகாரிகள், இந்த யூதர்களுக்குள்ள அதிகாரியாய் இருந்தான். இப்போ ஒருவேளை நிக்கோதேமுக்கு வந்தால் அந்த நாட்களில் அவன் எல்லாரும் எழுந்திருந்து கணம் பண்ணுகிற ஒரு கணம் பெற்றவனாக இருந்தான். யாரு? கணம் பெற்ற ஒரு மனிதன் சார். யாரு? இந்த நிக்கோதேமு. இப்போ பரிசேயன் மாத்திரம் இல்லை, அதிகாரி மாத்திரம் இல்லை. 3:9 சொல்றது, 3:9 10 சொல்லுது, இயேசு அவனை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளே போதகனாய் இருந்தும் அப்படின்னா இன்னொன்று சொல்லுது, இவன் போதிக்கிறவன். யாரு? இஸ்ரவேலிலே
வேத வசனத்தை, நியாயப்பிரமாணத்தை ஜனங்களுக்குள்ளே போதிக்கிறவன் தான் யாரு? இந்த நிக்கோதேமு. அது மாத்திரம் இல்லை, இன்னொன்று சொல்கிறாங்க, அந்த நாட்களில், இந்த இஸ்ரவேல் நாட்களில் நிறைய ஐஸ்வர்யவான்கள் இருந்தாங்க. அந்த நிறைய ஐஸ்வர்யவான்களில் ஒரு கணம் பெற்ற ஐஸ்வர்யவான 3வது ஒரு ஐஸ்வர்யவானாக யார் வாழ்ந்திருந்தா அப்படின்னா இந்த நிக்கோதேமு. எப்படி வாழ்ந்திருந்தாங்க? 3வது பெரிய ஐஸ்வர்யவானாய் அந்த இஸ்ரவேல் நாடுகளில் வாழ்ந்திருந்தாங்க. இப்போது இந்த நிக்கோதேமை பற்றி 4 சொன்னேன். ஃபஸ்ட்டு யார் இந்த நிக்கோதேமு? பரிசேயன். 2வது ஆலோசனை சங்கத்து அதிகாரிகளில் ஒருவன். 3வது இவன் வேதத்தை போதிக்கிறவன். 4வது இவன் ஐஸ்வர்யவான். இவன் எல்லாம் இருந்தும் இப்போ அந்த வசனத்தை எல்லாம் வேதத்தை அறிஞ்சிருந்தவன் தான் இவன். பரிசேயன், அதிகாரி. இப்போ இந்த பரிசேயன், இந்த நிக்கோதேமு யாரை பார்க்க என்ன பண்ணிருக்கிறான்? இயேசுவை பார்க்க வந்திருக்கிறான். இப்போ யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இயேசுவினிடத்தில் ஒரு மனுஷன் வரான் அப்படின்னா அது ரொம்ப முக்கியமானது. எப்படி 1ஆம் அதிகாரத்தில் 39 வாசிங்கன்னா 38 இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு. இப்போ இந்த இடத்துல 38ஆம் வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, இந்த அந்திரேயாவும் இன்னொரு சீசனும் இயேசுவினிடத்தில் வந்து, அதே மாதிரி 1:46, 47 வைத்து வாசிங்கன்னா பிலிப்புவும் நத்தானியேலும். இப்போ இவர்களெல்லாம் யாரெல்லாம்? இயேசுவின் சீசர்கள். இந்த அந்திரேயா, பிலிப்பு இவர்களோட கூட்டங்கள்லாம் இப்போ 1ஆம் அதிகாரத்தில் 38, 46 வாசிங்கன்னா இவர்கள் இயேசுவினிடத்தில் வந்தார்கள். இயேசுவினிடத்தில். அதுபோல் இந்த நிக்கோதேமு யாரிடத்தில் வருகிறான்? இயேசுவினிடத்தில் வருகிறான். இயேசுவினிடத்தில் வந்தது மாத்திரம் இல்லை, இவன் எந்த வேளையில் வருகிறான் என்பது ரொம்ப முக்கியம். 2 வசனம் வாசிங்கன்னா, அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில். ராக்காலம்னா என்ன? நைட்டு. ஆனால் இங்கே அப்படின்னா வெறும் ராக்கால வெறும் நைட்டில் வந்தான், அதனால் எதுவும் இல்லை. ஆனால் ஒரு காரியம் இருக்குது. அந்த காலத்தில், அந்த நாட்களில் வேதபாரர்கள் அவங்கெல்லாம் எப்போ வேதத்தை படிப்பாங்க அப்படின்னா இரவில் என்ன பண்ணுவாங்க? படிப்பாங்க. இப்போ இந்த பரிசேயன், இந்த நிக்கோதேமு இரவில் இயேசுவினிடத்தில் வருகிறான். ஆனால் இந்த யோவான் எழுதும்போது இதை அதற்காக எழுதலை. இந்த இரவு என்று சொல்லப்படும் போது இது இருளின் அதிகாரம், இது பகல் ஒளி. இந்த 1ஆம் அதிகாரம் 1:4 வாசிங்கன்னா ஒளி இருள் என்கிற பதத்தில் யோவான் அழகாக எல்லாத்தையும் எழுதியிருப்பார். இப்போ யோவான் 13:30 வாசிங்கன்னா யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுப்பான். 13:30 வாசிங்கன்னா, அந்த துணிக்கியை வாங்கின உடனே புறப்பட்டு போனான். அப்பொழுது ராக்காலமாய் இருந்தது. ஒவ்வொரு வேளையிலும் இந்த ராக்காலம், பகற்காலம், இந்த ஒளி இருள் என்பதை குறித்து யார் அதிகமாக எழுதினார்? அந்த யோவான் அதிகமாக எல்லா இடத்துலையும் குறிப்பிடுவார். இப்போ இதை குறிப்பிடும் போது நிக்கோதேமை குறித்து குறிப்பிடுகிறாரு. இவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து. நம்ம முதல்ல பார்த்தோம், பரிசேயனாக பார்த்தோம், இவன் பெரிய அதிகாரியாக பார்த்தோம், இவன் வாரத்தில் 2 நாள் உபவாசிக்கிற மனிதனாக பார்த்தோம், தினமும் 3 வேளை பார்த்தோம். அப்படின்னா இவனை நல்ல ஆவிக்குரிய காலங்களில் தேவனுக்கு அடுத்த காரியத்தில் வளர்ந்துருமா, இவன் தான் ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையை உடையவனாக இருப்பான், ஒரு நல்ல போதகனாக இருப்பான் என்று நம்ம முடிவுக்கு வந்தோம்னா அது இல்லை. இவன் வருகிற காலம் எதுனா ராக்காலத்தில் வருகிறான். அப்படின்னா அந்த நாட்களில் எப்படி யூதாஸ் காட்டி கொடுத்து இந்த ராக்காலத்தில் வெளியே போனானோ அதே போல் ராக்காலத்தில் இயேசுவை சந்திக்க இந்த நிக்கோதேமு இயேசுவினிடத்தில் வரான். இவன் இயேசுவினிடத்தில் வந்தது மாத்திரம் இல்லை, இயேசுவை அறிந்திருந்தவன் தான். இயேசுவை தெரியாதவன், இயேசுவை புதுசாக அறிந்தவன் அல்ல, இயேசுவை நன்கு அறிந்தவன் தான். அதனால தான் 3:2 வாசிக்கும் போது அவன் சொல்கிறான், ரபி என்று அழைக்கிறான். இயேசு என்ன அழைக்கிறான் அப்படின்னா போதகரே அப்படின்னு அர்த்தம். எப்படி அந்திரேயா அவனும் மற்ற சீசனும் 1:38 வாசிக்கும் பொழுது அவங்க இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்றான். அதற்கு அவர்கள் ரபி அப்படின்னா. அப்படின்னா சீசர்கள் எப்படி இயேசுவை ரபின்னு அழைச்சாங்களோ அதே போல் இந்த நிக்கோதேமு இயேசுவை எப்படி அழைக்கிறான்? ரபி என்று அழைக்கிறான். இப்போ இயேசுவை அறிந்திருந்தான், இயேசுவை ரபி என்று அழைச்சிருந்தான். அது மாத்திரம் அல்ல, அடுத்தது 3:2 வாசிக்கும் பொழுது நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். இப்போ இயேசுவை யாருன்னு அறிஞ்சிருந்தான்?
போதகர்னு மாத்திரம் இல்லை, இந்த இயேசு தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்பதை அறிஞ்சிருந்தான். சரி, எதனால இந்த நிக்கதேமு இயேசுவினிடத்தில் வந்தான்? ஏன் அவனுக்கு எல்லாமே இருக்கு, ஆஸ்தி இருக்கு, அந்தஸ்து இருக்கு, இவன் நல்ல ஒரு வேதத்தை போதிக்கிறவன், இந்த இஸ்ரவேல் நாடுகளில் கனம் பெற்றவன், ஏன் இயேசுவினிடத்தில் வர வேண்டும்? நீங்கள் 2:23 வாசிங்கன்னா, இயேசு அநேக அற்புதங்களை தேசத்தில் அந்த நாட்களில் செஞ்சதுனால எல்லாரும் இயேசுவினிடத்தில் என்ன வச்சாங்க? அநேக அற்புதம் அடையாளம் நடந்ததுனால எல்லாரும் இயேசுவினிடத்தில் என்ன வச்சாங்க? இன்று நம்ம நாட்களில் ஒரு அற்புதத்தையும் அடையாளத்தையும் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? நம்மளும் இது நடக்கணும், இந்த அற்புதம் மூலியமாக ஜனங்கள் இயேசுவினிடத்தில் வரணும், எப்படி நம்ம எதிர்பார்க்கிறோமோ அப்போ அந்த நாட்களில் அற்புதம் நடந்தது, அடையாளங்கள் இயேசு மூலியமாக அந்த நாட்களில் நடந்ததுனால எல்லாரும் இயேசுவின் மேலே என்ன பண்ணாங்க? விசுவாசம். ஆனால் அடுத்த வசனம் சொல்லுது 24, இயேசு யாரையும் நம்பலை. இப்போ அந்த அந்த எப்படி அற்புதத்தினால அடையாளத்தினால இயேசுவை பார்க்க வந்தாங்களோ அதே ஒரு மனநிலையோடு தான் இப்போ யார் வரா? இந்த நிக்கதேமு இயேசுவினிடத்தில் வந்து சொல்கிறான், ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால், 3:2, ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான். இவன் வந்த ஒரு நோக்கம் என்ன? நீர் தேவனுடைய குமாரன், நீர் போதகர், உங்களோட யார் இருக்கிறா? யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறான்? இயேசுவை பார்த்து, ஆண்டவரே நீர் யாரா இருக்கிறீங்க? தேவனுடைய குமாரன், நீர் செய்கிற கிரியைகள், அற்புதமான காரியங்கள், உங்களோட தேவன் இராவிட்டால் இப்பேற்பட்ட காரியங்களை உங்களால் செய்ய முடியாது. இப்போ இந்த செய்தி முடித்து ஒரு நல்ல செய்தி கேட்ட உடனே நீங்களாம் என்ன சொல்லுவீங்க? ஒரு செய்தி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவீங்க? ஒரு என்கரேஜ் பண்ணுவீங்க. அதுபோல் இந்த நிக்கதேமு இயேசுவினிடத்தில் வந்து சொல்கிறான், ஆண்டவரே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பலத்த காரியத்தை செய்கிறீங்க. இப்போ இந்த நிக்கதேமை குறித்து வாசிக்கும் போது இவன் தேவனை அறிஞ்சிருந்தான், தேவன் எங்கிருந்து வந்தன் என்பது அறிஞ்சிருந்தான். ஆனால் 1:30 வாச்சிங்கன்னா, யோவான் ஸ்நானகன் 31 வாச்சிங்கன்னா, நானும் இவரை அறியாதிருந்தேன். 33, நானும் இவரை அறியாதிருந்தேன். யோவான் ஸ்நானகன் கூட இயேசுவை சரியா என்ன பண்ண முடியல, அறியலை. 2 முறை குறிப்பிடுறாரு யோவான் ஸ்நானகர். 2 முறை நான் இன்னும் இயேசுவை இன்னும் அறியாதிருக்கிறேன், நான் இன்னும் அவரை அறியாதிருக்கிறேன் என்பதை யோவான் ஸ்நானகன் குறிப்பிடுறாரு. ஆனால் முதல் முறையாக இயேசுவை பார்க்க வந்த நிக்கதேமு சொல்கிறாரு, நான் இவரை அறிந்திருக்கிறேன், நாங்கள் இவரை அறிந்திருக்கிறோம், இவர் இயேசு தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறோம். இப்படி பல அறிவுகளை பெற்ற ஒரு தேவனை உயர்த்துகிற அந்த ஸ்தானத்தில் இருந்தவன் தான் யாரு? இங்க நிக்கதேமு. உடனே என்ன பண்ணிரு, இது ஒரு சீசத்துவம். எப்படி அந்திரேயா, பிலிப்பு வந்த மற்ற சீசர்கள் எப்படி இயேசுவிடத்தில் வந்து போதகரேன்னு சொன்னது போல, எப்படி மற்ற சீசர்கள் வந்து அவரிடத்துல தன்னை தெரியப்படுத்தினது போல இந்த மனுஷனும் நிக்கதேமு இயேசுவிடத்தில் வந்தான், தன் போதகரேன்னு அறிவிச்சான். ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது இயேசு என்ன சொல்லியிருக்கணும்? நான் பார்த்து எல்லாம் அறிஞ்சிருக்கிறான், எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறான், எல்லாம் என்னை குறித்த அறிவு இவனுக்கு உண்டா இருக்கிறது. எல்லா பரிசேயர்கள், அந்த நாட்களில் வேதபாரர்கள், பரிசேயர்கள் எல்லாரும் இயேசுவுக்கு விரோதமாய் தூரமாய் இருந்த பொழுதும் இந்த பரிசேயன் இயேசுவை பார்க்கும்படி ராக்காலத்தில் வந்து நிற்கிறான். இயேசு அவனை கனப்படுத்தி இருக்கணும். இவ்வளோ இந்த பட்டணத்தில் உயர்ந்த 3வது ஐஸ்வர்யவானாக இருக்கிறவன், எல்லாரும் கனம் பெற்றவன், இயேசுவனிடத்தில் வந்து நின்று நீர் தேவனுடைய குமாரன், நீங்கள் தேவனிடத்தில் வந்தீர் என்பதை அறிஞ்சிருக்கும்போது இயேசு அவர்களை பாராட்டி இருக்கணும். எல்லாரும் தூரம் போயிட்டாங்க, எல்லாரும் வரல, எல்லாரும் நம்பலை, ஆனால் நீ என்னை நம்பி இருக்கிறன்னு சொல்லணும். ஆனால் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக 3:3 வாசிங்களே. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இயேசு அவனுக்கு சொல்றாரு, மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை நீ காண முடியாது. அவனுடைய பார்வையில் நான் எல்லாம் அறிந்திருந்தேன், கற்று அறிந்திருந்தேன். இயேசு யாருன்னு எனக்கு தெரியும். வாரத்தில் நான் உபவாசிக்கிறேன், எனக்கு அதிகாரம் இருக்கு, எல்லாம் இருந்தோம். இயேசு அவரை உயர்த்துவார், இயேசு அவரை கனப்படுத்துவார்னு பார்த்தா இயேசு சொல்கிறாரு, அந்த அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யம் பார்த்து சொல்கிறாரு, மறுபடியும் பிறக்காத அனுபவம் உனக்கு இல்லைனா தேவனுடைய ராஜ்யத்தை நீ பார்க்க
முடியாது. அதோட மாத்திரம் இல்லை, இப்போ வேதத்தில் வேத போதகனாக இருக்கிற இந்த நிக்கதேமு இதை கேட்ட உடனே அவனுடைய அறியாமல் வெளிப்படுது. மறுபடியும் பிறக்கிறதா? யார் எப்படி மறுபடியும் பிறக்கிறது? அந்த நாளை அவன் அந்த நிக்கதேமு இயேசுன்றது சொல்கிறான், எப்படி மறுபடியும் பிறக்கிற அனுபவம்? நான் முதிர் வயதாக இருக்கிறேனே, நான் எப்படி மறுபடியும் தாயின் வயிற்றுக்குள்ளே சென்று மறுபடியும் எப்படி வெளியே வர முடியும்? அவனை அறியாமல் இயேசு எதை குறிப்பிடுகிறார் என்பதை கூட என்ன பண்ண முடியல, அவனால் அறிந்து கொள்ள முடியல. ஆனால் அவன் யாராக இருக்கிறான்? இஸ்ரவேலுக்கு போதகனாக இருக்கிறான். ஆனால் இயேசு போதகத்திலிருந்து, நியாயப்பிரமாணத்திலிருந்து மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை குறித்து பேசும் பொழுது அவனால் என்ன பண்ண முடியல, அறிந்து கொள்ள முடியல. அவனுடைய பதில் பாருங்க, அவனுடைய இங்கிலீஷில் ஃபூலிஷாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, தமிழில் சொல்ல முடியாது. ஃபூலிஷாக இருக்குது அவனுடைய பதில். அது கூட அறியாமல் இருக்குது, அறியாமல் அவனுக்குள்ளேருந்து வெளிப்படுகிறது. ஆனால் அவன் யாராக இருந்தான்? இஸ்ரவேலுக்குள்ள போதகனாக இருக்கிறான். 71 முக்கியமான ஆலோசனை சங்கத்தில் ஒருவனாக இருக்கிறான். ஆனால் அவனுக்கு என்ன பிறப்பின் அனுபவம் என்னன்னு தெரியல. இயேசு அதை விளக்குறார். 3:5 இயேசு அதை விளக்குறார். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் இப்போ பிரவேசிக்கவே. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார்? நீ தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய். இங்கே சொல்கிறாரு, மறுபடியும் சொல்கிறாரு, நீ தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே மாட்டாய். எந்த அனுபவம் இல்லைனா மறுபடியும் பிறக்கிற, என்ன மறுபடியும்? ஆவியினாலும் ஜலத்தினாலும். ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடியும் பிறக்காத ஒரு அனுபவம் உங்களுக்கும் நமக்கும் இருக்கணும்னா தேவனுடைய ராஜ்யத்தை நீங்களும் நானும் பார்க்க முடியாது. நீங்கள் போதகனாக இருக்கலாம், வேதத்தை அறிஞ்சிருக்கலாம், நீங்கள் எப்படி இங்கே ப்ரைஸ் வாங்கி 40 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிச்சிருக்கலாம். ஆனால் மறுபடியும் பிறக்காத அனுபவம் சபைக்குள்ளே யாராக இருக்கலாம், நீங்கள் இந்த சபைக்கு மூப்பராக இருக்கலாம், இந்த சபைக்கு மூத்த போதகராக இருக்கலாம், மறுபடியும் பிறக்காத அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் இருக்குன்னா நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க முடியாது, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. ஏசு அதைத்தான் சொல்றாரு, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தாதான் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். நீ வாரத்தில் ஜெபிக்கலாம், 2 நாள் உபவாசிக்கலாம், அதனால் என்ன பண்ண முடியாது, தேவராஜ்யம் உனக்கு இல்லை. வேதத்தை நீ வாசிக்கலாம், இரவில் விடிய விடிய வாசிக்கலாம், நீ உபவாசிக்கலாம், தினமும் 3 வேளை நீங்கள் ஜபிக்கலாம். இந்த அனுபவம் இல்லை. எந்த அனுபவம் உங்களுக்குள்ளே இருக்கணும்? மறுபடியும் பிறக்கிற அனுபவம் இருக்கணும், ஆவியினாலும் ஜலத்தினாலும். ஆனால் இன்னும் என்ன பண்ண முடியல, நிக்கோதேமுனால புரிந்து கொள்ள முடியல. இந்த ஆவியினாலும் இந்த ஜலத்தினாலும் எதை குறிப்பிடுகிறது அப்படின்னா, இயேசு எதிலிருந்து எடுத்து பேசுகிறார்னா, எசேக்கியேல் 36 அதிகாரத்தில் எடுத்து வாசிங்கன்னா, எசேக்கியேல் 36 எடுங்க, 36 25 எடுங்க. அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். இந்த வசனம் எதை குறிக்கிறதுனா, இந்த ஆவியினாலும் ஜலத்தினாலும், இந்த ஜலம் எதை குறிக்கிறதுனா சுத்திகரிப்பை குறிக்கிறது. இந்த ஜலம் எதை இன்னும் குறிக்கிறதுனா தேவ வசனத்தின் மூலியமாக என்ன பண்ணப்படணும், சுத்திகரிக்கப்படணும். ஆவியினால் சுத்திகரிக்கிற அனுபவம் உங்களுக்குள்ளும் நமக்குள் உண்டாயிருக்க வேண்டும் என்பதை குறித்து தான் என்ன பண்ணுறாரு, அவன்கிட்ட சொல்கிறாரு. அதே போல் எபேசியர் 5, அதே எபேசியர் 5 எடுங்க, 5:26 திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாகிறது. இந்த ஜலம் எதை குறிக்கிறது? தேவனுடைய வசனத்தை குறிக்கிறது. ஜலம் எதை குறிக்கிறது? இந்த ஜலத்தினால சுத்திகரிக்கிற அனுபவம் யாருக்குள்ள இருக்கணும்? நமக்குள்ள இருக்கணும். அதனால தான் சொல்றாரு, நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும்
பெறவாவிட்டால், இது ஜலத்தினால் வெறும் ஞானஸ்தானம் மாத்திரம் இல்லை, ஆவியால் வெறும் ஆவிக்குரிய ஒரு அனுபவம் மாத்திரம் இல்லை. இந்த ஜலம் என்கிறது அந்த 36வது அந்த எசேக்கியேல் 36 மூலமாக சொல்லுகிறதுனா வசனத்தினால சுத்திகரிப்பு. அந்த 36 போடுங்க, 36:25. ஜலத்தை தெளிப்பேன், அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம், சுத்தமான தண்ணீரை தெளிப்பேன், உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நிறங்களான விக்கிரங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். உங்களை சுத்தமாக்குகிறது எது? ஜலம். அந்த ஜலம்னா என்ன? வசனம். தேவனுடைய வசனத்தில் சுத்திகரிக்கப்படுகிற அனுபவம் என்ன இருக்கணும்? தெய்வ மனுஷனுக்குள்ள இருக்கணும். ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த நிக்கதேமு வேதபாரகன் தான், பரிசேயன் தான் அவன். ஆனால் இன்னும் என்ன பண்ண முடியல? இயேசுவின் காரியத்தை விளங்கி கொள்ள முடியல. அப்போ அடுத்து 8வது வசனத்தை வாசிங்கன்னா, காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்டாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்னிடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினாலே பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே. அப்புறம் இன்னொரு ஊமையை சொல்றாரு, காற்று என்கிறத குறிக்கிறார். இப்போ இந்த காற்று என்கிறது எதற்கு அடையாளம்? நீங்கள் எப்படி எசேக்கியேல் 36 தண்ணீர் ஆவியை குறித்து சொல்லப்பட்டதோ, அதே 37ஆம் அதிகாரத்தில் எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியம், அந்த வசன வாசிங்க 37:1. கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில் நடுவே நிறுத்தி. இப்போ எசேக்கியேல் தீர்க்கதரிசி இப்போ எங்கே நின்று கொண்டு இருக்கிறாங்கன்னா, அந்த நாட்களில் ஒரு பாலைவனத்தில் எல்லா எலும்புகள், எல்லாருடைய எலும்புகள் செத்து பல வருடங்கள் ஆன அந்த எலும்புகள் மத்தியில் போய் நிறுத்தி அங்கே பார்த்து சொல்கிறாரு, இந்த ஜனம், இஸ்ரவேல் ஜனம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த எலும்புகளைப் போல, வறண்ட எலும்புகளைப் போல யார் இருக்கிறா? எல்லா சத்தமா, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க? வறண்ட எலும்புகளை போல இருக்கிறாங்க. இப்போ இந்த எலும்புகளை உயிரடைய தேவன் அங்கே என்ன பண்ணாருன்னா, தன் காற்று அனுப்பினார். எங்கே அனுப்பினார்? அந்த காற்றை தான் இயேசு இங்கே குறிப்பிடுகிறார். எப்படி அந்த நாட்களில் எலும்புகளுக்குள்ள, வறண்ட எலும்புகளுக்குள்ள காற்று அனுப்பி உயிரை உண்டாக்குச்சோ, அந்த காற்று திரும்ப உங்களுக்குள்ள வந்தால் தான் நீங்கள் என்ன ஆக முடியும்? உயிரடைய முடியும். ஜலத்தினாலும் ஆவியினாலும் சுத்தமாக்கப்படுகிற அனுபவம் நமக்கு வேண்டும். 3வது காற்றினால் உயிர்ப்பிக்கிற அனுபவம் நமக்கு வேண்டும். இந்த 3 அனுபவத்தை கேட்ட உடனே இயேசு 9வது வசனத்தில் அவன் சொல்கிறான், இது எப்படி ஆகும் அப்படின்னு ஆண்டவரத்தை என்ன பண்ணுறான்? கேட்கிறான். இதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் கேட்ட ஒருத்தர் இருக்கிறாங்க. யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது எப்படி ஆகும்? மரியாள். யார் கேட்டா? உன்னிடத்தில் ஒரு குமாரன் பிறப்ப, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள்னு சொல்லும் போது அந்த மரியாள் சொல்றாரு, இது எப்படி ஆகும் ஆண்டவரே? அதே போல எப்படி மரியாள் தன்னை தேவன சமூகத்தில் அறியாமையை வெளிப்படுத்தி, ஆண்டவரே இது எப்படி ஆகும், எப்படி தன்னை கீழ்ப்படுந்தது போல இந்த நிக்கதேமு உயர்ந்தவன் தான். நாட்கள் வாழ்ந்த ஐஸ்வர்யவான்களில் ஐஸ்வர்யவான்களில் 3வது ஐஸ்வர்யான வாழ்ந்தவன், கனவானாக இருந்தவன், எல்லாரும் கனமதிக்கக்கூடியவனாக இருந்தவன். இப்போ சின்ன பிள்ளைய போல இது எப்படி ஆகும்? எப்படி சின்ன பிள்ளைங்க ஏதோ காரியத்தை எதை சின்ன வாயில் பார்த்தாலும், இல்லை ரோட்டில் பார்த்தாலும், வீட்டில் பார்த்தாலும் ஏன்னு கேட்குற ஒரு அனுபவத்தை போல இந்த நிக்கதேமு இயேசுவனிடத்தில் இது எப்படி ஆகும்? அதுக்கப்புறம் நிக்கதேமு எப்படி வாழ்ந்தார், அதுக்கப்புறம் என்ன சொன்னார் இங்கே குறிப்பிடலை. ஆனால் 7ஆம் அதிகாரத்தில் திரும்பவும் இதுக்கப்புறம் நிக்கதேமு என்ன பண்ண முடியாது, இந்த 3ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியாது. இது எப்படி வாழ்ந்தார், இதுக்கப்புறம் என்ன பண்ணார், எங்கே போனார் பார்க்க முடியாது. நீ 7ஆம் அதிகாரம், யோவான் 7ஆம் அதிகாரம் 12 வாசிங்க. ஜனங்களுக்குள்ளே அவரை குறித்து முறுமுறுப்புண்டாயிற்று. சிலர் அவர் நல்லவர் என்றார்கள், வேறு சிலர் அப்படியல்ல, அவன் ஜனங்களை வஞ்சிக்கிறவன் என்று சொல்லி கொண்டார்கள். இப்போ இந்த 7ஆம் அதிகாரத்தில் வாசிங்கன்னா, இந்த நான் சொன்னல 71 அந்த அதிகாரிகள் எங்கே கூடி இருக்கிறாங்கன்னா, அவங்கெல்லாம் ஆலோசனை சங்கத்தில் உட்காந்து யாரை கொலை செய்யும்படி, இயேசுவை கொலை செய்யும்படி
கூடி இருக்கிறாங்க. எப்படியெல்லாம் கொலை செய்யலாம், இவர் என்ன பண்ணலாம், இன்னும் என்ன பண்ணி கொண்டே இருக்கிறார், அற்புத அடையாளங்களை ஜனங்களை தன் பக்கமாக திருப்பி கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறத குறித்து பேசும் பொழுது ஜனங்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் இயேசுவை பற்றி கேட்கும் போது இயேசு ஒரு வேளை நல்லவராக இருப்பார், இல்லை அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பார். ஜனங்களுக்குள்ள இப்படியெல்லாம் பேசுகிறத பார்த்ததுனால இந்த அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க, இயேசு என்ன பண்ணணும், கொலை செய்யணும். இப்போ இந்த 71 அதிகாரிகளுக்குள்ள ஒருத்தன் தான் யாரு, நிக்கதேமு. நிக்கதேமு வந்தது யாருக்கும் தெரியாது. இரவில் வந்து இயேசுவை பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்டுட்டு திரும்ப போயாச்சு. திரும்ப மறுபடியும் ஆலோசனை சங்கத்தில் என்ன பண்ணி போய் உட்காந்துட்டார். இப்போ இதை குறித்து 7:50 வாசிங்களா. ராத்திரியிலே அவரிடத்திற்கு வந்தவனும் அவர்களில் ஒருவனும் ஆகிய நிக்கதேம்பு என்பவன் அவர்களை நோக்கி, ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவன் செய்கைகளை அறிந்திருக்கிறதற்கு முன்னே அவனை ஆக்கினிக்கு உட்படுத்தலாம் என்று நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதா என்றான். இப்போ 49, 50, 51 வாசிங்கன்னா, ராத்திரியிலே இயேசுவினிடத்தில் வந்திருந்தவனும் நிக்கதேமு. இந்த நிக்கதேமு இப்போ எங்க பேசிட்டு இருக்கிறாரு, ஆலோசனை சங்கத்தில். என்னன்னா எல்லாரும் இயேசு என்ன பண்ண போறாங்க, இப்போ கொலை செய்யலாம், ஆண்டவரை எப்படி பிடிக்கலான்னு பேசிட்டு இருக்கும்போது நிக்கதேமு மாத்திரம் எழுந்திருந்து சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தில் ஆக்கினிக்குள்ளாக அவன் செய்கைகளை அவன் இயேசுவை அவர் யாருன்னு அறியாமையே அவரை கொலை செய்ய எப்படி முடியும் அப்படி என்ன பண்ணி கொண்டிருக்கிறாரு. 71 பேர் அமைதியாக இருக்கிறாங்க, 70 பேர் அமைதியாக இருக்கிறாங்க. நிக்கதேமு மாத்திரம் எழுந்து நின்று சொல்கிறாரு, என்ன பண்ண முடியாது, நியாயப்பிரமாணத்தின்படி நீங்கள் அவரை ஆட்கணைக்குட்படுத்த முடியாது. பரிசேயர்கள் எல்லாரும் எப்படி இருந்தாங்க, இயேசுவுக்கு விரோதமாக இருந்தாங்க. அதனால தான் 7:47 அப்பொழுது பரிசேயர், நீங்களும் வஞ்சிக்கப்பட்டீர்களா? 48 அதிகாரிகளாவது பரிசேயரிலாவது யாதாம் ஒருவர் அவனை விசுவாசித்தது உண்டா? பரிசேயர்களாவது அதிகாரிகளாவது அங்க இருக்கிற 71 பேர்ல யாராவது ஒருவர் இயேசு விசுவாசிப்பாங்களா அப்படின்னு அதுக்கு என்ன அர்த்தம், யார் என்ன பண்ண மாட்டாங்க, விசுவாசிக்க. இப்படி எல்லாம் விசுவாசிக்காத சூழ்நிலையில் ஆலோசனை சங்கத்தில் எழுந்து என்று சொல்றான் நிக்கதேமு, ஆக்கினைக்குட்படுத்த முடியாது, அது நியாயப்பிரமாணத்திலேயே இல்லை அப்படின்னு இயேசுவுக்காய் நிற்கிற ஒரு தைரியம் யாருக்கு வந்திருக்கு, நிக்கதேமு வந்திருக்கு. 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம், இயேசு யார், இயேசு எப்படிப்பட்டவரோ, இன்னும் ஆவலை தேடி வந்தவன். அங்கே இயேசு இது எப்படி ஆகும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. எப்படி மரியாள் இது எப்படி ஆகுன்னு சொன்னதுக்கப்புறம் இயேசு ஒருவேளை அவர் இருதயத்தில், மரியாளுடைய இருதயத்தில் உண்டாகுனது போல ஒருவேளை நிக்கதேமு வாழ்க்கையில் என்ன பண்ணியிருக்கலாம், உண்டாயிருக்கலாம். இப்போ எல்லாரும் 70 பேரும் விரோதமாக, யாருக்கு விரோதமாக இப்போ நிற்கிறாங்க, நிக்கதேமுக்கு விரோதமாக நிற்கிறாங்க. அதனால தான் கேட்குறாங்க, அதற்கு நீரும் கலிலேயனோ, கலிலேயாவில் இருந்து 52. அதற்கு அவர்கள், நீரும் கலிலேயனோ, கலிலேயாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசியும் எழும்புகிறதில்லை என்பதை ஆராய்ந்து பாரும். எல்லாரும் சொல்றாங்க, நீ கலிலேயனா, நீயும் அவங்க கூட என்ன பண்ணிட்டியா, சேர்ந்துட்டியா, நீயும் அந்த இயேசுனுடைய சீசர்களை போல மாறிட்டியா. எல்லாரும் இப்போ என்ன வந்துட்டாங்க, விரோதமா வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நிக்கதேமு பார்த்தா, அதுக்கப்புறம் 52, 53, 54 வசனம் இருக்கா, இல்லை. மறுபடியும் என்ன பண்ணிட்டாரு, நிக்கதேமு போயிட்டார். இந்த சீசர்களாக, இயேசுவுக்கு சீசர்களாக நம்ம வரணும்னா இந்த காரியங்களை என்ன பண்ணி தான் அவனை நம்ம சந்திச்சு ஆகணும். நம்ம நிறைய நேரம் நம்ம சபைக்குள்ள சொல்ல முடியும் இயேசு யாருன்னு, இயேசு வல்லவர், இயேசு ராஜான்னு சொல்ல முடியும். ஆனால் எல்லாரும் நம்மளுக்கு எதிர்க்கும் பொழுது நம்மளால் என்ன பண்ண முடியல, நிற்க முடியல. நீரும் கலிலேயனோ, நீரும் அவன் நாசரேத்திலிருந்து ஒரு தீர்க்கதரிசி எழும்புவாங்களோ. இந்த நாசரேத் கலிலேயா அப்படிங்கிறது எல்லாரும் தாழ்த்தப்பட்ட ஒரு ஜனங்கள், அப்படி ஒரு சூழ்நிலையை என்ன பண்ணியிருப்பாங்க, வச்சுருப்பாங்க. அந்த ஊர் பேர் சொன்னாவே அப்படி சொல்லிடுவாங்க. ஏன்னா அது அந்த ஊரா, அப்படி ஒரு ஊர்லேருந்து ஒருத்தர் வரனா, அப்போ என்ன பண்ண வேணாம்,
இப்போ நம்ம கூட ஒரு வச்சுருப்போம், இந்த ஊர்லேருந்து வரான்னு சொன்ன உடனே என்ன பண்ணிடுவோம், நம்ம ஜட்ஜ் பண்ணிடுவோம். இவன் என்ன பண்ணியிருப்பான், கண்டிப்பாக திருடுவான், எல்லா வேலையும் பார்ப்பான், எந்த ஊர் என்ன பண்ணிடுவோம். அதுபோல் கலிலேயா நாசரேத்துன்னு சொன்ன உடனே அங்கேருந்து எந்த நன்மையே என்ன அது வராது. அதனால தான் அந்த எல்லா அந்த அதிகாரிகள் சொல்கிறாங்க, நாசரேத்திலிருந்து கலிலேயாவிலிருந்து ஒரு நன்மை வருமா, ஒரு தீர்க்கதரிசி அந்த ஊர்லேருந்து தான் எழும்புவாங்க, கொஞ்சம் கூட யோசிக்காமல் பேசிகிட்டு இருக்கிறியேன்னு யாரை பார்த்து சொல்கிறாங்க, நிக்கோதேமை பார்த்து சொல்கிறான். அதுக்கப்புறம் நிக்கோதேமை என்ன ஆகிட்டாரு, எஸ் ஆகிட்டார். அதுக்கப்புறம் ஆனால் அவ்வளோதான். 3ஆம் அதிகாரத்தில் இயேசுவை யாருன்னு பார்க்க வந்த நிக்கோதேமு இப்போது 7ஆம் அதிகாரத்தில் இயேசுவுக்காய் கொஞ்சம் நின்ன நிக்கோதேமு என்ன ஆகிட்டாரு, காணாமல் போயிட்டாரு. இதுக்கப்புறம் எங்கே மறுபடியும் வராருன்னா யோவான் 19ஆம் அதிகாரத்தில் வராரு, 38, 39. இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனுமாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்துவினிடத்தில் உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனான். ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போளமும் கரிய போளமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். இப்போ 39 யார் வந்திருக்கிறா, நிக்கோதேமு. அடுத்த நாள் இப்போ இயேசுவின் சரீரத்தை எப்போ அடக்கம் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்து ஓய்வு நாள். இப்போது ஓய்வு நாள் எப்போ ஆரம்பமாகும் அப்படின்னா நம்ம தான் இருட்டானா என்ன ஆகுது, அங்கே இல்லை, மாலை 6 மணி ஆனாவே என்ன ஆயிரும், அங்கே ஓய்வு நாள் ஸ்டார்ட் ஆயிரும். அப்படின்னா வெள்ளிக்கிழமை 6 மணிக்கே என்ன ஆயிரும், ஓய்வு நாள் விடிஞ்சு 12 மணிக்கு மேலே தான் ஓய்வு நாள் இல்லை, விடிஞ்சாதான் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை. 12 மணிக்கு மேலே வந்தால் தான், அப்படி இல்லை, நம்ம 12:01 தான் என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாம் பர்த்டே வச்சு எப்போ வைப்போம், பிறந்தநாள் வாழ்த்துக்கள் 12:00 நினைவு வைப்போம். அது மாதிரி இல்லை, அங்கே வந்து 6 மணி, மாலை 6 மணி ஆனாவே என்ன ஆயிரும், ஓய்வு நாள். இப்போ இந்த ஓய்வு நாள் தொடங்குறதுக்கு முன்பாகவே இயேசுவின் சரீரத்தை அடக்கம் பண்ண யார் வந்து நிற்கிறா, இந்த நிக்கோதேமு யோசேப்பு என்ன பண்ணாங்க, வந்து நிற்கிறாங்க. ஆரம்பத்தில் இயேசுவை எப்போ பார்த்தா அந்த நிக்கோதேமு, ராக்காலத்தில் எல்லாரும் இல்லை, அந்த இருளி நாட்களில் வந்து பார்க்குறான். ஆனால் இப்போது வெளிச்சத்தில் வந்து நிற்கிறான் யார், இந்த நிக்கோதேமு. இந்த நிக்கோதேமு யாருன்னு சொன்ன முதல்ல ஒன்று பரிசேயனாக இருந்தான், வேதத்தை போதிக்கிறவனாக இருந்தான், அதிகாரிகள் ஆலோசனை சங்கத்தின் அதிகாரிகள் ஒருவனாக இருந்தான், ஐஸ்வர்யவானா இருந்தான். இப்போது இந்த நிக்கோதேமு யாருக்காக வந்து இப்போ நிற்கிறாங்க அப்படின்னா இயேசுவனுக்காக என்ன பண்ணுறாங்க, வந்து நிற்கிறார். இந்த மாலை 6 மணிக்கு இப்போ முதல்ல இருளில் வந்தவன், யாருக்கும் தெரியாமல் யாருமே பார்க்காத வரைக்கும் இயேசுவை சந்தித்தவன், இப்போது எல்லாரும் இயேசுவுக்கு விரோதமாக எழும்பி இயேசுவை என்ன பண்ணிட்டாங்க, கொலை செஞ்சுட்டாங்க. இயேசுவுக்காக இயேசுவின் சீசர்கள் கூட அந்த நாட்கள் என்ன பண்ணல, வந்து பிலாத்துவினிடத்தில் கேட்கல, இயேசுவின் சரீரத்தை கேட்கல. ரோமர்கள் சிலுவையில் ஒரு மனுஷனை அரைஞ்சிட்டாங்கன்னா அது என்ன பண்ண மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. அது வந்து அங்கே இருக்கிற பறவைகள், அங்கே இருக்கிற எல்லாம் வந்து அது சாப்பிட்ற அப்படி தான் விட்டுருவாங்க. அதையெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க. ஏன்னா குற்றவாளியின் தீர்க்கப்பட்டதுனால தான் எதில் அரைஞ்சாங்க, குற்றவாளியின் தீர்க்கப்பட்டதுனால தான். இப்போ இந்த குற்றவாளி தீர்க்கப்பட்டவனுக்கு ஒருத்தனுக்காக யார் வந்து நிற்கிறா, நிக்கோதேமு வந்து நிற்கிறார். இப்போ இந்த குற்றவாளி யார் தான் தீர்த்தது, அங்கே இருந்த யூதர்கள். இப்போ எப்படி அங்கே அந்த அதிகாரி இவனோடு இருந்த எல்லாரும் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இப்போது குற்றவாளின்னு தீர்த்து சிலுவையில் அரைஞ்சிருக்கும் பொழுது மறைமுக சீசனாகிய யோசேப்பும் இந்த நிக்கோதேமும் யாருடைய சரீரத்தை கேட்க பிலாத்திலிருந்து நின்றான், இயேசுவின் சரீரத்தை அவன் எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் பண்ணுறாங்க. இப்போது ஆரம்ப நாட்களில் இயேசுவை மறைமுகமாக சந்தித்த அந்த நிக்கோதேமு மறுபடியும் 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம், கொஞ்ச நேரம் இயேசுவுக்காய் வைராக்கியமாய் நின்னவன், மறைமுகமாய் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த நிக்கோதேமு இப்போ வெளியரங்கமாய் எல்லாரும் பார்க்குறாங்க. அந்த பிலாத்துவிடத்தில் சுற்றி எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் முன்பாக வந்து யோசேப்பும்
அந்த நிக்கதமும் சரீரத்தை கொலை யார இந்த கொலைகாரன் யார், இந்த தேசம், இவன் குற்றவாளி, இவன் கொடூரன் என்று சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை சரீரத்துக்காக என்ன பண்ணுறாங்க, வந்து நிற்கிறாங்க. இப்போ இந்த சரீரத்தை ஏன் இதற்கு எதற்கு அடையாளமாக இருக்குன்னா, அந்த நாட்களில் இந்த 3ஆம் அதிகாரத்தில் இயேசு அவன் என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளலை, அப்படியே போயிட்டான். ஆண்டவர் சொன்ன அப்படியே போயிட்டான். 7ஆம் அதிகாரத்தில் எதிர்க்கும் போது அப்படியே போயிட்டான். இப்போ இந்த 19 முடிவில் வரும்போது இயேசுவை அவன் சரீரமாக ஏற்றுக்கொள்கிறான். அதற்கு அடையாளம் என்னன்னா, அவன் இருதயத்தில் என்ன பண்ணுறான், இயேசுவை முழு மனதா ஏற்றுக்கொள்கிறான். நீங்கள் யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி. இப்போ இந்த நிக்கதேமு இயேசுவின் சரீரத்தை என்ன பண்றான், ஏற்றுக்கொண்டான். இது மூல பதத்துல எப்படி சரீரத்தை ஏற்றுக்கொண்டது போல அந்த மூல பதத்தில் அப்படின்னா இயேசு அவன் அவன் பெற்றுக்கொண்டான். இயேசு என்ன பண்ணான், பெற்றுக்கொண்டான். இப்போ அவன் தேவனுடைய பிள்ளைகளாய் அவன் மாறி இருந்தான். ஹல்லேலூயா. இப்போ இயேசுவின் சரீரத்தை பெற்றுக்கொண்டான். இப்போது ஆரம்ப இதில் பார்த்தோம், அவன் பெரிய அதிகாரி. ஆனால் அவனுக்கு தெரியும், எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, 70 பேரை சொல்லியிருப்பாங்க, இனி போகாத, இயேசுவின் சரீரத்தை வாங்க போகாத. இதனால் என்ன நடக்கும் தெரியுமா, இதனால் நீ ஒருவேளை இயேசுவின் சரீரத்தை வாங்க போனீங்கன்னா உன்னை ஆலோசனை சங்கத்திலிருந்து என்ன பண்ணிடுவாங்க, தூக்கிடுவாங்க. நீ இன்னொன்று, இந்த மரித்து போனவங்களை என்ன பண்ணக்கூடாது, தொடக்கூடாது. தொட்டினா அடுத்து பஸ்கா வருது, அடுத்த இந்த ஓய்வு நாள் முடிஞ்ச அடுத்து பஸ்கா வருது, அதுலேயும் என்ன பண்ண முடியாது, நீ பங்கு பெற முடியாது. இதெல்லாம் தெரிஞ்சும் ஒருவேளை சொல்லியிருப்பாங்க, நண்பர்கள்லாம் கூட நெருங்கி பழகிறலாம் சொல்லியிருப்பாங்க, நீ மறைமுக கிறிஸ்தவனாக இருக்கிறியா, மறைமுகமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டியா, என்ன பண்ண, அப்படியே அவர் தான் என்ன பண்ணிட்டாரே, இறந்துட்டாரே, அவர் தான் இனி என்ன பண்ண, இன்னும் இருக்க போகிறது, இனி என்ன பண்ணு, அதுக்கப்புறம் எப்படி சமாளிச்சுக்கோன்னு ஒருவேளை நண்பர்கள் அறிவுரை சொல்லியிருக்கலாம். ஆனால் நிக்கதேமு அதையெல்லாம் என்ன பண்ணல, அதையெல்லாம் ஒருவேளை பார்த்து ஒருவேளை சிரிச்சுட்டு, இந்த பஸ்கா வேணாம், நீங்கள் கொண்டாட போகிற பஸ்கா வேணாம் ஒருவேளை இருக்கலாம், ஆனால் இவர் தான் மெய்யான உலக ரட்சகராய் என்ன பண்ணியிருக்கிறாரு, வந்திருக்கிறார் அப்படிங்கிறத யார் ஏற்றுக்கொண்டா. அதனால தான் யார் எல்லாம் அறிஞ்சிருந்தோம், என்ன பண்ண போகிறாங்க, வெளியரங்கமாக்க போகிறாங்க, இந்த எருசலேம் விட்டு தூரமாக்க போகிற அறிஞ்சிருந்தோம், என்ன பண்ணா, இயேசுவை ஏற்றுக்கொண்டா. சிலுவையில் அந்த சரீரத்தை வாங்கி கொண்டது போன மாத்திரம் இல்லை, அந்த 39 வாச்சிங்கன்னா என்ன கொண்டு வரான்னா, இந்த நிக்கதேமு வெள்ளை போலமும் கரியப்போலும். ஆரம்பத்திலே ராத்திரியில் வந்த, இப்போ 3 இடத்துலையும் யோவான் குறிப்பிடுகிறாரு, ராத்திரியிலே வந்த, ராத்திரியிலே வந்த, ராத்திரியிலே வந்த. இப்போ இந்த ராத்திரியிலே வந்த நிக்கதேமு பகல் வேளையில் வந்து இயேசு அடக்கம் பண்ணுறதுக்கு என்ன கொண்டு வரானா, வெள்ளைப்புலமும் கரியப்புலமும் ஏறக்குரிய 100 ராத்தல். இது எத்தனை, கிட்டத்தட்ட 32 கிலோ இந்த கரியப்புலம் வெள்ளைப்புலம். இது அவ்வளவு விலை மதிக்கத்தக்க இந்த காரியத்தை ஏன் இவன் இப்படி தேவையில்லாமல் செலவு பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த வெள்ளைப்போலும் கரியப்போலும் யாருக்கு கொடுப்பாங்க, யார் வச்சுருப்பாங்கன்னா ராஜாக்களுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, வச்சுருப்பாங்க, அவங்க தான் பயன்படுத்துவாங்க. இப்போது இந்த வெள்ளைப்போளமும் கரியப்போலும் எதை அடையாளப்படுத்துதுன்னா, இது யாருக்கு தான் அவ்வளோ காரியத்தை கொடுப்பாங்கன்னா, ராஜாவுக்கு மாத்திரம்தான் அந்த கணமும் கொடுக்கப்படும், அவங்களுக்கு மாத்திரம்தான் என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி செலுத்துவாங்க. இன்னொன்று, இந்த வெள்ளை போலமும் கரிய போலமும் இது வேதத்தில் 3 முதல் தான் இது ரெண்டும் சேர்ந்து வரும். எங்கங்கன்னா சங்கீதம் எடுத்தீங்கன்னா, சங்கீதம் 45:9, அடுத்து ப்ராவர்ப்ஸ், நீதிமொழிகள் 7:17 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதை எடுக்க வேணாம். இதெல்லாம் எதற்கு அடையாளம்னா,
உயிரோடு இருக்கிறவங்க அந்த அந்த படுக்கையில் அந்த இடத்துல சொன்ன உயிரோடு இருக்கிறவங்களுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, இதை கொடுப்பாங்க. இந்த வெள்ளை போலவும் இந்த கரியை போலவும் இந்த காரியங்களை எதை அந்த அந்த சங்கீதமானாலும் நீதிமொழி எதை சொன்னா இதை உயிரோடு இருக்கிறவங்களுக்கு பிரதிபலிப்பாக என்ன பண்ணுவாங்க, செலுத்துவாங்க. இங்கே இந்த நிக்கதேமு இந்த கரிய போலும் வெள்ளை போலும் 32 கிலோ அது எப்படி ஒரு மூட்டையில் எப்படி கொண்டு வந்து செலுத்தினான்னு தெரியல. ஆனால் இயேசுவை தன்னை ராஜாவா என்ன பண்ணியிருக்கான் இந்த நிக்கதேமு பார்த்துருக்குறான். ஆனால் அதே அதிகாரத்தில் அதே 19 அதிகாரத்தில் எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் இயேசு சிலுவையில் அறையும் போது சொல்கிறாங்க, இவன் தேவதூஷணம் சொன்னான். என்ன தேவதூஷணம்? தன்னை ராஜாவாய் சொன்னான். வேதபாரதம் பரிசேயர் சொல்கிறாங்க, ராயனே அன்றை வேறொரு ராஜா எங்களுக்கு இல்லை. அப்புறம் இந்த பிலாத்து ஒரு போர்டு எழுதுவார் இயேசுவுக்கு மேலே, யூதருடைய ராஜா. அப்போ மறுபடியும் சொல்லுவாங்க, இவன் யூதருடைய ராஜா இல்லை, இவன் தான் சொன்னதான் சொல்லுவான். அந்த போர்டவே எடுக்க சொல்கிறாங்க. எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் சொல்கிறாங்க, இவன் எனக்கு ராஜா இல்லை, இயேசு எனக்கு ராஜா இல்லை, ராயனை தவிர வேறு ராஜாவே இல்லைன்னு எல்லா ஜனங்களும் அங்கே இருக்கிற எல்லா அதிகாரிகளும் சொல்லும் பொழுது இந்த யோசேப்பும் நிக்கதேமும் இயேசுவின் சரீரத்தில் தன்னை அவர்களை என்னவா ஏற்றுக்கொண்டாங்க, இயேசுவை ராஜாவா ஏற்றுக்கொண்டாங்க. அவர் உயிருள்ளவனாய், எப்படி அந்த வெள்ளை போலவும் கரிய போலவும் உயிருள்ளவனாய் உயிருள்ளவர்களுக்கு செலுத்தப்படுகிற ஒரு அடையாளத்தை போல இயேசுவை உயிருள்ளவனாய் என்ன பண்ணிக்கொண்டான் இந்த நிக்கதேமு ஏற்றுக்கொண்டான். இப்போ இந்த 3 பகுதிகளிலும் ஒரு சீசத்துவம், இயேசுவின் சீடராய் மறைமுக சீடனாய் இருந்த நிக்கதேமின் வாழ்க்கை அடங்கி இருக்கு. ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் ஆரம்ப நாட்களில் இயேசுவை தேடி வந்திருக்கலாம். எப்படி இயேசுவிடத்தில் வந்தது மாத்திரம் இல்லை, வந்த உடனே 3ஆம் அதிகாரத்தில் வந்த உடனே அந்திரேயா பிலிப்பு வந்த உடனே சீசன் ஆனானா? இல்லை. இயேசுவிடத்தில் வந்தால் மாத்திரம் நீங்கள் என்ன ஆயிட முடியாது, சீசர் ஆயிட முடியாது. அதுக்கான காரியங்கள் நீங்கள் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கிற அனுபவம் சபைக்குள்ளே உண்டாயிருக்கணும். இல்லைன்னா தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன பண்ண முடியாது, பிரவேசிக்க முடியாது. இந்த வருடத்தின் இறுதி நாட்களில் நம்ம வந்திருக்கிறோம். இந்த சபை தொடங்கப்பட்டு ஏறக்குறைய 22 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நீங்களும் 20 வருஷம் 15 வருஷம் 10 வருஷம் விசுவாசியாக இருக்கிறீங்க. உங்களுக்குள்ள அந்த அனுபவம் நமக்குள்ளே இருக்கா? இப்போ மறுபடியும் பிறக்கிற அனுபவம். எப்படி மறுபடியும் பிறக்கிற அனுபவம்? ஜலம்ங்கிறது வேத வசனம். தினந்தோறும் வேத வசனத்தை தியானித்து தேவனை கடுத்த காரியத்தில் உட்கார்ந்து ஆண்டவரே என்னை சுத்திகரிங்க என்கிற அனுபவம் உங்களுக்கும் நம்ம குடும்பத்துக்கு நமக்கும் உண்டாயிருக்கா? நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையில் உண்டாயிருக்கா? புருஷர் வாழ்க்கையில் உண்டாயிருக்கா? இங்கே இருக்கிற வாலிபர் நாட்களில் உண்டாயிருக்கா? சின்ன பிள்ளைங்கள் வாழ்க்கையில் உண்டாயிருக்கா? மறுபடியும் சுத்தமாக்குகிற அனுபவம் நமக்கு உண்டாயிருக்கா? இந்த அனுபவம் உனக்கு நமக்கு இல்லைன்னா தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது. நீங்கள் சபைக்குள்ளே இருக்கலாம். இந்த நிக்கதேமு ஆரம்ப நாட்களில் நிக்கதேமை பார்த்து சொல்லியிருக்கலாம், இவனும் ஒருவேளை சீசன் சொல்லியிருக்கலாம். ஆனால் இயேசு இப்படி சொல்லலை. சுற்றி இருந்த வேணால் பார்த்து சொல்லியிருக்கலாம், ஓ இயேசுவை பற்றி தெரிஞ்சிருக்கு, இவன் தேவனிடத்தில் வந்துன்னு சொன்ன ஒருவேளை என்ன பண்ணியிருக்கலாம், இவனும் சீசன் தான் சொல்லியிருக்கலாம். ஆனால் இல்லை, இயேசு சொன்னதே அதுதான். மறுபடியும் பிறக்கிற அனுபவம் உனக்குள்ளே இருந்தால் மாத்திரம்தான் ராஜ்யம். இங்கே நீ இயேசுவை வெறுமனே அறிந்திருக்கிறதுல மாத்திரம் எந்த பிரயோஜனமும் இல்லை. எல்லா ஜனங்களுக்கும் தெரியும். இந்த நாட்களில் 25ஆம் இந்த தேதியில் இயேசு பிறந்திருக்கிறான்னு எல்லா ஜனங்களும் அறிந்திருக்கிறாங்க. அதனால எல்லா ஜனங்களும் இயேசுவுக்கு சீசராயிர முடியாது. இந்த நாட்கள் அநேக அதிகாரிகள் அநேக ஐஸ்வர்யவான்கள் என்ன பண்ணுவாங்க, சர்ச்சுக்கு போய் உட்காந்து என்ன பண்ணுவாங்க, சும்மா கிறிஸ்துமஸுக்கு போய் என்ன பண்ணுவாங்க உட்காந்து. அப்படி வர்றதுனால சீசராயிர முடியாது. இந்த நாட்களில் நம்ம பார்க்குறோம் அநேக பெரிய பெரிய அதிகாரிகள் என்ன இங்கே சர்ச்சுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, மெழுகுவத்தி வச்சாங்க, சர்ச்சுக்கு என்ன பண்ணாங்க, கிறிஸ்துமஸ் இதில் உட்காந்தாங்க. அதனால இயேசுவுக்கு என்ன ஆயிட முடியாது, சீசர் ஆயிர முடியாது. நம்ம பார்வைக்கு வேணால் தெரியும் இவங்க இந்த அதிகாரி என்ன பண்ணியிருக்காங்க, இயேசுவை இறந்துட்டாங்க, இயேசு ஏற்றுக்கொண்டுட்டாங்க. இல்லை, பிறக்கிற அனுபவம் ஒரு மனுஷனுக்குள்ள என்ன இருக்கணும்,
உண்டாயிருக்கணும். அது நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எவ்வளவுப்பட்ட அதிகாரியாக இருந்தாலும் சரி, பிறக்கிற அனுபவம் உங்களுக்குள்ள நமக்குள்ள உண்டாயிருக்கணும். அந்த அனுபவம் நமக்கு உண்டாயிருக்கா? 20 வருஷம் வரணுமே, தினந்தோறும் வேதத்தை படிச்சோமே, 40 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுமே, பிறக்கிற அனுபவம் நமக்குள்ள உண்டாயிருக்கா? எல்லா கிராமங்களுக்கும் போய் நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்கிற உங்களுக்குள்ள பிறக்கிற அனுபவம் உண்டாயிருக்கா? சுத்திகரிக்கிற அனுபவம் உண்டாயிருக்கா? வசனத்தினால தினந்தோறும் தன்னை பலப்படுத்தி கொள்ளுகிற ஆண்டவரே, இந்த ஜலத்தினால எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனத்தின் மேல் உங்களுடைய சுத்த ஜலத்தை தெளித்து சுத்திகரிச்சிங்களோ, அதே போல் இந்த நாட்களில் வசனத்தின் மூலியமா என்னை சுகமாக்குங்க, என்னை சுத்தமாக்குங்க என்கிற அனுபவம் நமக்குள்ள இருக்கா? எப்படி தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும்? அந்த அனுபவம் இல்லாமல் எப்படி தேவனிடத்தில் போய் நிற்க முடியும்? இயேசுவிடத்தில் வந்து சபைக்குள்ள உட்கார்றதுனால தேவராஜ்யம் போக முடியாது. சபைக்கு பிறக்கிற அனுபவம் வேணும். மறுபடியும் பிறக்கிற அனுபவம் குடும்பங்களுக்குள்ள வேணும். மறுபடியும் பிறக்கிற அனுபவம் வாலிபர் பிள்ளைகளுக்குள்ள வேணும். மறுபடியும் பிறக்கிற அனுபவம் சின்ன பிள்ளைங்களுக்குள்ள, மறுபடியும் பிறக்கிற அனுபவம் புருஷன்மார்களுக்குள்ள, மறுபடியும் பிறக்கிற அனுபவம் பின்னாடி இருக்கிற எல்லா முதியோர்களுக்கும் வேணும். பெண்கள் உங்களுக்குள்ள வேணும். இல்லைன்னா தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க முடியாது, பிரவேசிக்க முடியாது. இன்னைக்கு யாராக இருக்கிறோம்? ஒருவேளை அந்த பயம், அந்த இயேசு சொன்னது அந்த பயம், ஒருவேளை நினச்சிருக்கலாம், நான் பரிசேனாக இருக்கிறேன், நான் இயேசு அறிஞ்சிருக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரிஞ்சும் நான் இயேசுவிடத்தில் வந்து என்னை ஏற்றுக்கொள்வாருன்னு பார்க்கும் பொழுது இயேசு சொன்ன அந்த வார்த்தையினால ஒருவேளை அவன் மனம் திரும்பி இருக்கலாம். எனக்கு எல்லாமே இருக்கு, ஆனால் எனக்குள்ள என்ன அனுபவம் இல்லை, பிறக்கிற அனுபவம் இல்லையே என்கிற ஒருவேளை உணர்ந்து அவன் எப்படி நிக்கதேமு அதை தன்னை மாற்றிக்கொண்டு தேவ சமூகத்தில் ஒரு நாள் 19ஆம் அதிகாரத்தில் எப்படி தன்னை சீசனாக அவன் வெளிப்பட்டானோ அப்படி சீசத்துவம் மாறாமல் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இயேசு எல்லாரையும் ரட்சிக்க தான் அந்த உலகத்துக்கு வந்தார். எல்லாரையும் நேசிச்சதுனால தான் வந்தார். ஆனால் வெறும் ஆண்டவர் குறித்து அறிஞ்சிட்டு இப்படியே வந்து அற்புத அடையாளங்களை மாத்திர. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, மறுபடியும் பிறக்கிற அனுபவம் இருக்கா அப்படின்னு கிடையாதுங்கிறான். அவன் நினைச்சான் இயேசு அற்புதம் செய்வார், இந்த அடையாளங்கள் இயேசு தேவனிடத்திலிருந்து ஒருத்தன் வந்தால் மாத்திரம்தான் செய்ய முடியுங்கிற அறிஞ்சிருந்த நிக்கதேமு பிறக்கிற அனுபவத்தை குறித்து வெறும் அற்புத அடையாளத்தை மாத்திரம் தெரிஞ்சிருக்கிற நம்ம பிறக்கிற அனுபவத்தை குறித்து தெரியல. தேவ ராஜ்யத்துக்கு நமக்கும் சம்மந்தமே இல்லை. புதுசாக வர்றவங்க அவங்க உட்காடுறாங்களா, அவங்களுக்கு அற்புதம் வேணுமா, அவங்க வளர்றாங்களா, ஓகே. நான் வேதத்தை அறிஞ்சிருக்கிற இந்த நிக்கதேமு ஆண்டவர் அப்படி டீல் பண்ணல. புதுசாக ஜனங்க வந்து சுகமாக்கி அவங்க அனுப்புகிறாங்கன்னா ஓகே. 20 வருஷம் 30 வருஷம் சபைக்குள்ள உட்காந்து இன்னும் பிறக்கிற அனுபவம் இல்லை. அதனால தான் ஆண்டவர் அப்படி டீல் பண்ணார். அதான் ஆண்டவர் அப்படி சொன்னார். ஆனால் ஆண்டவர் அப்படி இந்த வார்த்தையை பிறக்கிற அனுபவம் சபைக்குள்ள வேணும். வருகிற வருடத்தில் என்ன அனுபவம் வேணும் நம்ம சபைக்குள்ள? எதில் பிறக்கணும்? ஜலத்தினால, வசனத்தில். தினந்தோறும் இந்த வசனத்தினால ஆண்டவரே என்ன பண்ணுங்கன்னு சுத்திகரிங்க, ஆவியினால சுத்திகரிங்க. எப்படி அந்த காற்றினால அந்த எலும்புள்ள பள்ளத்தாக்கு நீங்கள் திரும்பவும் உயிரோடு எழுப்புனது போல திரும்பவும் எங்களை என்ன பண்ணுங்க, உயிர்ப்பீங்க. மறுபடியும் பிறக்காத அனுபவம் இல்லாதனால தான் சோர்ந்து போயிடுறோம், விழுந்து போயிடுறோம். சபைக்குள்ள வருகிறதுக்கு அந்த அன்பு இல்லை, பாசம் இல்லை, தேவனை துதிக்க இருதயம் இல்லை. என்னதான் சபையில் வந்து உட்காந்து பாட்டு பாடினாலும் கத்துனாலும் இப்படியே உட்காந்து தேவனை துக்கப்படுகிற இருதயத்தில் ஏன் இல்லைன்னா நீங்கள் தப்பு இல்லை, நீங்கள் இன்னும் என்னவா ஆகலை, மறுபடியும் பிறக்கலை. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இன்றைக்கி போய் நோட்டில், நான் மறுபடியும் பிறக்கலைன்னா நான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது.
நீங்கள் டீச்சராக இருக்கலாம், நீங்கள் வேதத்தை போதிக்கிற, வேதத்தையே பார்க்காம போதிக்கிற பெரிய ஒரு ஸ்தானத்தில் இருந்திருக்கலாம். இந்த அனுபவம் நமக்குள்ள வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நிக்கதேமு எப்படி தேவனை ஏற்றுக்கொண்டானோ, வெளிப்படையாய் தன்னை தேவ சமூகத்தில் வந்து நின்னானோ, எல்லாரும் பார்க்கும் பொழுது, எல்லாரும் பார்க்கிற பகல் வேளையில் இயேசுவை சரீரத்தை வாங்கி கொண்டானோ, அதே போல் இருக்கணும். பகிரங்கமாக இருக்கணும். எல்லாம் நமக்கு விரோதமாக இருப்பாங்க, ஆனால் இயேசுவுக்கா எப்படி இருக்கணும்? நிற்கணும். ஆனால் இந்த நாட்களில் நம்ம இயேசு வாங்க, இயேசு ராஜாவை ஏற்றுக்கொண்டுங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நீங்கள் கேட்குறதெல்லாம் உங்களுக்கு தருவார். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, இந்த காரியத்தை உங்களுக்கு செய்வார். இது மாத்திரம்தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் பின்னாட்களில் நிக்கதேமு குறித்து எழுதும் போது சொல்கிறாங்க, வேத பாரர்கள் சொல்கிறாங்க, இந்த நிக்கதேமு பின்னாட்களில் பேதுரு யோவானால் ஞானஸ்தானம் எடுத்தார். யோவான் மூலியமாயும் பேதுரு மூலியமாக ஞானஸ்தானம் பெற்றார். இயேசுவை இப்படி அறிக்கை பண்ணதுனால முதல்ல அவங்க அந்த ஆலோசனை சங்கத்திலிருந்து நிக்கதேமை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இரண்டாவது, இயேசுவை பின்பற்றதுனால எருசலேமை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க, எருசலேமை விட்டு புறம்பாக்கிட்டாங்க. மூன்றாவது, அந்த ஸ்தானத்தில் அந்த 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 பகுதிகளில் ஒரு பெரிய பணக்காரனாக ஐஸ்வர்யவானாக இருந்தவன் பின்னாட்களில் அவன் ஏழையாயிட்டான். பிகம் புவர். அவனுடைய மகள் அந்த கோதுமையை, அந்த குதிரைகளுக்கு கூடிய கோதுமையை பொறுக்கி சாப்பிட்டான்னு இருக்கு. அவன் இந்த நிக்கதேமு எருசலேமில் இல்லை, ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியே துரத்திட்டாங்க. எல்லாரும் வெளியே துரத்திட்டாங்க. இப்போ அவனுக்கு இருக்கிறது ஒன்றே ஒன்று தான், இயேசு. சீசத்துவம் அனுபவங்கிறது ஆசீர்வாதத்தின மாத்திரம் இல்லை, இதுதான் சீசன். இயேசுவுக்காய் வைராக்கியம் நிற்கும் போது இழப்பு வரும், உபத்திரம் வரும். எப்படி அந்த நாட்களில் சவுல் அநேகர் உபத்திரவப்படுத்தினாலும் அந்த உபத்திரவத்தில் ஒருவர் தான் யார் தான்? நிக்கதேமு. அப்படி அந்த வாழ்ந்தவர் தான் யாரு? உபத்திரம் வரும். ஆனால் இயேசுவுக்காய் வைராக்கியமாய் நின்றிருந்தார். ஐஸ்வர்யவானாய் இருந்தவன் எப்படி ஆயிட்டான்? ஏழை ஆயிட்டான். அவன் பிள்ளைங்கள் பொறுக்கிற அந்த கோதுமையை, குதிரைக்கு போடுகிற அந்த கோதுமையை பொறிச்சு சாப்பிட்டாங்க. அந்த அளவுக்கு என்ன ஆயிடுச்சு? எல்லாம் அவனை விட்டு போயிடுச்சு. ஆனால் அவனுக்கு தெரியும், நான் இயேசுவா அவருடைய சரீரத்தை வாங்கினா எல்லாம் போயிடணும் தெரிஞ்சுதான் என்ன பண்ணான்? வாங்கினா. ஏன்னா அவனுக்கு தெரியும், அந்த 3ஆம் அதிகாரத்தில் இயேசு சொன்னார், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இந்த அனுபவத்தை அவன் பிடிச்சுக்கிட்டான். என் நான் நம்பியிருந்த அதிகாரம் என்ன விட்டு போகலாம், என் நம்பியிருந்த என் சொத்து என்ன விட்டு போகலாம், இவன் அன்பிருந்த ஐஸ்வர்யம் என்ன விட்டு போகலாம். ஆனால் இது எல்லாத்துக்காகவும் இயேசுவை நான் என்ன பண்ண மாட்டேன்? விட்டு கொடுக்க மாட்டேன். இன்றைக்கி நீங்கள் யாரை போல் இருக்க போகிறீங்க? யாரை போல் மாற போகிறீங்க? இயேசுவை அறிக்கையிடுகிறதுல உங்கள் சொத்து போகுன்னா உங்களால் வைராக்கியமாக இருக்க முடியுமா? இந்த நிக்கதேமு போல இருக்க முடியுமா? இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால இந்த பகுதியை விட்டு என்னை துரத்துவாங்கன்னு உங்களால் வைராக்கியமாக நிற்க முடியுமா? நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால எல்லாரும் என்னை ஏழ்மையாக, என்னை எல்லாரும் எப்படி அந்தஸ்தில் வச்சுருந்தாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக எல்லாரும் என்னை தூக்கி போடுவாங்க. அந்த அனுபவத்தை உங்களால் ஏற்க முடியுமா? இதெல்லாம் ஏற்காமல் இயேசுவை பின்பற்ற முடியாது. நாட்களில் சத்தியம் வருது, இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதம் இருக்குதான். எல்லாரும் சபைக்குள்ளே புதுசாக வந்தவங்கள சொல்லலை, 30, 20 வருஷம் 15 வருஷம் இருக்கிறவங்க சொல்கிறேன்.
வெறும் ஆசீர்வாதத்தை மாத்திரம், வெறும் உங்கள் ஒர்க்கு, நீங்கள் வேலையில் மாத்திரம், படிப்பில் மாத்திரம் உங்கள் காரியத்தை செலுத்தி தேவனுக்கு அடுத்த காரியத்தை என்ன பண்ணிடாதீங்க, இழந்துடாதீங்க. பின் நாட்களில் நீங்கள் உங்களுடைய இழப்பு, உங்களுடைய ரட்சிப்பு பெரிய கேள்விக்குறையா மாறிடும். மறுபடியும் பிறக்கிற இயேசு பிறந்த இந்த நாளில் மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை பெற்றுக்கோங்க. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆண்டவர் நம்ம சபையை நேசிக்கிறார், ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். ஆண்டவர் அதனால தான் என்ன பண்ணுறாரு, சீசராக மாறணும். விசுவாசியாக மாத்திரம் வந்து உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது, போக எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் என்ன செய்வார், தலைவலி வருது, வீடு பிரச்சனை வருது, கடன் பிரச்சனை வருது, பிள்ளைங்க இல்லையே, இதுக்காக மாத்திரம் இயேசுவை தேடி என்ன பிரயோஜனம்? நோ, இதுக்காக மாத்திரம் இயேசு என்ன பண்ணாதீங்க, தேடாதீங்க. வேதத்தை சரியான முறையில் அறிந்து கொள்கிற இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. மறுபடியும் பிறந்து போய் உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லுங்கள், மறுபடியும் பிறந்து உங்கள் கிராமங்களுக்கு போய் சொல்லுங்கள். உங்கள் சாட்சி பயனாக இருக்கும். ஏன்னா நீங்கள் என்ன கற்று பிள்ளைகளை கொடுக்குறீங்களோ அதை நீங்கள் என்ன பண்ண போகிறதில்ல, பின்பற்றதில்லை. அதனால தான் சபையில் இப்படி இந்த ஒரு எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் வறண்ட நிலத்தை, அந்த வறண்ட எலும்புகளை போல இருக்கிறாங்களோ அது போல தான் நம்ம இருக்கிறோம். என்ன சொன்னாலும் அப்படியே உட்காந்துரும். ஏன்? பிறக்கிற அனுபவம் இல்லை. அந்த காற்று வரணும்னா ஆண்டவரே எப்படி எலும்புள்ள அந்த பள்ளத்தாக்கில் காற்று அனுப்புனீங்களோ கேட்கணும். எங்கள் சபைக்குள்ளே, எங்கள் குடும்பங்களுக்குள்ள, என் தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த காற்றை அனுப்புங்க ஆண்டவரே கேட்கணும் ஆண்டவரிடத்தில். எப்படி இயேசுவிடத்தில் அவன் பெற்றுக்கொண்டது போல இயேசுவிடத்தில் பெற்றுக்கொள்ளணும். அற்புத அடையாளத்துக்கு மாத்திரம் முட்டி போட்டு அழுகக்கூடாது. அற்புத அடையாளத்துக்கு மாத்திரம் உபவாசம் பண்ணி 30 நாள் 60 நாள் 100 நாள் உபவாசம் பண்ணுறதை நிறுத்துங்க. பழைய விசுவாசிகள் நான் சொல்கிறேன், மறுபடியும் பிறக்கிற அனுபவம் தாங்க ஆண்டவரே. அப்போதான் உங்கள் சாட்சி தேசத்தை அசைக்கும். எப்படி இந்த நிக்கதேமு எல்லாம் 5000 பரிசேயர்கள் இருந்தாங்க, 71 அதிகாரி இருந்தாங்க, அவர்கள் எல்லாம் குறிக்கப்படாத ஒரு, ஏன் யோவான் கரெக்டாக நிக்கதேமு எழுதுறாருன்னா அதுதான். வெளியரங்கமாய் சீசர்கள் இருக்கிறது போல மறைமுகமாய் சீசர்களும் வாழ்ந்தாங்க. இன்னைக்கு நம்ம யாரா இருக்க போகிறோம்? இன்னைக்கு எப்படி நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம்? தெய்வ சமூகத்தில் கண்களை மூடி, தகப்பனே நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, ஆவியினாலும் செலத்தினாலும் பிறக்கிற அனுபவம் நீர் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீர் பிறந்த இந்த காலத்தை நாங்கள் கொண்டாடுகிற நாட்களில் நாங்கள் பிறந்திருக்கிறோம், ஆனால் மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை எங்களுக்கு தாங்கப்பா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே கேளுங்கப்பா, எங்களை மறுபடியும் உயிர்ப்பீங்க அப்பா, எங்களை மறுபடியும் உயிர்ப்பீங்க ஆண்டவரே. அதனால தான் சங்கீதம் 81 சங்கீதக்காரன், ஆண்டவரே நீர் எங்களை மறுபடியும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ, நீர் எங்களை மறுபடியும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ ஆண்டவரே, நீர் எங்களை இப்படியே விட்டு விடுவீரோ அப்பா, நீர் எங்களை மறுபடியும் உயிர்ப்பீங்கப்பா, நீர் எங்களை மறுபடியும் இந்த சபையில் உயிர்ப்பீங்க ஆண்டவரே. கேளுங்க எல்லா வாலிபர்களும், எங்களை புருஷர்மார்கள் ஸ்திரீமார்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க அப்பா, எங்களை உயிர்ப்பீங்கப்பா, வசனத்தினால் எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே. இந்த அனுபவத்தை எங்களுக்கு தந்துருங்கப்பா, எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தந்துருங்க ஆண்டவரே, எங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தந்துருங்க ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா ஸ்தானங்களிலும் எந்த உயர்வுகளிலும் ஆண்டவரே மறுபடியும் பிறப்பிருக்கிற அனுபவத்தை நீர் எங்களுக்கு தந்துருளுங்க. இந்த வருடத்துக்குள்ளே, புதிய வருடத்துக்குள்ளே போகிற நாங்கள் புதிய ஒரு மனுஷனாகி நாங்கள் பிறந்து போன ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சிக்கோங்க, அனுபவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கப்பா. ஆண்டவரே திரும்பவும் உயிர்ப்பிச்சிருங்கப்பா, வசனத்தினால உயிர்ப்பீங்க ஆண்டவரே. சங்கீதம் 119 அநேக வசனத்தில் சொல்லுது, திரும்பவும் உயிர்ப்பீங்க, வசனத்தினால உயிர்ப்பீங்க, வசனத்தினால உயிர்ப்பீன்னு சங்கீதக்காரன் எழுதி கொண்டே இருக்கிறாங்க. உயிர்ப்பிக்கிற ஒரு அனுபவம் சபைக்குள்ள வேணும், உயிர்ப்பிக்கிற அனுபவம் சபைக்குள்ள வேணும் அப்பா. நான் சபையில் உயிரோடு இருக்கணும் ஆண்டவரே,
சபையில் எலும்பு போல இல்லை ஆண்டவரே, மரித்தவனை போல இல்லை, சபையில் உயிருள்ளவனா இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க சொல்லுகிற காரியங்கள் எனக்கு விளங்கணும்ப்பா. ஆண்டவரே, நீர் சொன்ன காரியங்கள் நிக்கோதேமுக்கு விளங்காதது போல எங்களுக்கும் விளங்காதத காரியத்தை மாற்றி போடுங்க ஆண்டவரே. விளங்குகிற இருதயத்தை தந்துருங்க. ஆவிக்குரிய கண்களை கத்த சபைக்கு திறந்துருளுங்க. செவியை கத்த நீங்க சபைக்கு திறந்துருளுங்க. இருதயத்தை கத்த நீங்க சபைக்கு திறந்துருளுங்க. கத்தர் எப்படி அந்த ஒரு பலத்த காற்ற பள்ளத்தாக்கில் வீற்றினது போல ஆண்டவரே, இந்த நாள் சபையை நீங்க உயிர்ப்பிங்க. இப்படி பலத்த காற்று அனுப்பி சபையை உயிர்ப்பிப்பீராக. ஓ, மறுபடியும் பிறக்கிற அனுபவம் சபைக்குள்ள உண்டாகட்டும்ப்பா. சபைக்குள்ள வந்திருக்கிற ஒரு மனுஷனும் ஆண்டவரே, ஒரு ஆத்மாவும் வீணாய் போயிடக்கூடாதப்பா. ஒரு ஆத்மாவும் தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு பூரமாய் போயிடக்கூடாதப்பா. ஒரு ஆண்டவரே, ஆத்மாவும் தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்காம மறிக்கிற கூடாதப்பா. நீங்க உதவி செய்யுங்கப்பா. எங்க சபைக்கு அந்த அனுபவத்தை தாங்கப்பா. உங்களுடைய கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. எங்க சின்ன பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. சின்ன பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. எல்லாம் இங்கே இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் உங்கள் கரங்களை இந்த சின்ன பிள்ளைகள் நிறைய நீட்டிக்கோங்க. தகப்பனே, இந்த சிறு வயதிலேயே இந்த பிறக்கிற அனுபவத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு தந்துருங்கப்பா. மறுபடியும் உண்மை நோக்கி பார்க்கும் இருதயத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு தந்துருங்க ஆண்டவரே. இந்த சிறு வயதிலேயே வசனத்தினால சுத்திகரிக்கப்படுகிற அனுபவத்தை தந்துருங்கப்பா. சிறு வயதிலேயே ஆண்டவரே சுத்திகரிக்கப்படுகிற அனுபவத்தை தந்துருங்க ஆண்டவரே. இந்த சிறு வயதிலேயே உமக்காய் வைராக்கியமாக நிற்கிற அனுபவத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு தந்துருங்க. இல்லை வாலிபர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கப்பா. இயேசுவே, எங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த வாலிபத்தில் திரும்பவும் உயிர்ப்பிக்கிற அனுபவத்தை தந்துருங்கப்பா. வசனத்தினால சுத்திகரிக்கிற அனுபவத்தை வாலிபர்கள் எங்களுக்கு தந்துருங்கப்பா. நாங்கள் வறண்ட நிலத்தை போல இருக்கிறோம்ப்பா. வறண்ட எலும்பை போல இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் செத்தவர்களை போல வந்து அமர்ந்திருக்கிறோம். எங்களுக்குள்ள வசனத்தை சுத்திகரிக்கிற நாங்கள் இடம் கொடுக்காம போயிட்டோம்ப்பா. வாலிபர்கள் ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே, எங்களை உயிர்ப்பீங்க. எல்லாம் வாலிபர்களும் ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே, எங்களை உயிர்ப்பீங்கப்பா. எங்களுக்குள்ள உயிர்ப்பீங்க ஆண்டவரே. நாங்கள் செத்தவர்களை போல அமர்ந்திருக்கிறோம்ப்பா. வசனம் எங்களுக்குள்ள கரிய செய்யல ஆண்டவரே. இந்த அனுபவத்தை எங்களுக்கு மாற்றுங்கப்பா. நாங்கள் வாலிபத்தில் அநேக தூரம் விழுந்து விழுந்து போறோம். இந்த அனுபவத்தை எங்களுக்குள்ள மாற்றுங்கப்பா. ஆவியில பிறக்கிற இருதயத்தை கத்த தந்துருங்க ஆண்டவரே. ஜலத்தினால சுத்திகரிக்கப்படுகிற அனுபவத்தை எங்களுக்கு தந்துருங்கப்பா. எங்கள் வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீங்க தந்துருங்க. ஒரு வாலிப பிள்ளையும் வீணா போயிடக்கூடாதப்பா. இந்த வாலிபத்தில் ஒரு பிள்ளையும் ஆண்டவரே வீணான உலக காரியங்களுக்கு போய் விழுந்துடக்கூடாது. எங்கள் வாலிபர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. காத்துக்கொள்ளுங்க. பிசாசின் சகல தீமைகளுக்கும் விலக்கி எங்கள் பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க. பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யுங்கப்பா. எங்கள் பிள்ளைகள் தேவனுக்காய் வைராக்கியமாய் நிற்கிற இருதயத்தை தந்துருங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் பெண் பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை பலப்படுத்திடுங்க ஆண்டவரே. மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை தந்துருங்கப்பா. கிராமங்களுக்குள்ள தந்துருங்க ஆண்டவரே. ஓ, தெபோரால் எழும்புகிற வரைக்கும் கிராமங்கள் பாழாய் கிடக்கும். ஒரு தெபோராக்களை எல்லா கிராமங்களுக்குள்ளையும் கர்த்தர் நீங்க எழுப்புவீராக ஆண்டவரே. உயிருள்ள தெபோராக்களை கர்த்தர் நீங்க சபைக்குள்ள எழுப்புவீராக. இவர்கள் போய் ஆண்டவரே கிராமங்களுக்குள்ள எல்லாரையும் உயிர்ப்பிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள இவர் நடத்துவார்களாக. எங்கள் புருஷர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் புருஷர்களை கர்த்தர் நீங்க உயிரோடு எழுப்புங்கப்பா ஆண்டவரே. எல்லாம் மரித்து போய் இருக்கிற காரியங்களும் விலகட்டும். வசனத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற காரியங்கள் விலகட்டும். வசனத்துக்கு ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளாதிருக்கிற காரியங்கள் விலகட்டும். எப்படி நிக்கோதேமுக்கு அந்த இருதயத்தை தந்தீங்களோ ஆண்டவரே, அந்த இருதயத்தை எங்கள் புருஷன்மார்களுக்கு தந்துருங்கப்பா ஆண்டவரே. எங்க இருக்கிற வயதானவர்களுக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எப்படி நிக்கோதேமு வயதான காலத்தில் உம்மை ஏற்றுக்கொண்டது போல
உமக்காய் வைராக்கியமாய் நின்னது போல ஆண்டவரே, இந்த வயதான காரியத்திலும் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள், எங்கள் முதியோர்கள் ஆண்டவரே, இந்த உமக்காய் வைராக்கியமாய் நிற்கிற அனுபவத்தை நீங்க தந்துருங்கப்பா. நாங்கள் சபையாய் நிற்கிறோம். நாங்கள் சபையாய் கேட்கிற ஒரே ஒரு அனுபவம் ஆண்டவரே, திரும்ப எங்களை உயிர்ப்பீங்கப்பா. மறுபடியும் எங்களை பிறக்கிற அனுபவத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வாங்க. உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை பிள்ளைகளை ஆஸ்வதிச்சிருங்கப்பா. படிப்பின் காரியங்களை ஆஸ்வதிச்சிருங்க. வேலையின் காரியங்களை ஆஸ்வதிச்சிருங்க. வருமானத்தை ஆஸ்வதிச்சிருங்க. எங்கள் பிள்ளைக்கு நல்ல சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் தந்துருங்கப்பா. கர்த்தர், இந்த வருடம் முழுவதும் எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் நீர் உண்மையுள்ளவராக இருந்தீங்கப்பா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உமக்குள்ள தரித்திருக்க நிக்கத்தம போல சீசராய் மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியோன்யம் சகோதரத்துவம் இன்றைக்கும் என்றைக்கும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிக்கட்டும்.